ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பக்கத்தில் நர்ஸ் இருக்காங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், எனக்கு என்ன ஆச்சு, யார் என்ன இங்கே கூப்பிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, அவர் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் தான் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணார். முந்தா நேத்தெல்லாம் அவர் இங்கே தான் இருந்தார். உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டார். அப்படியா, அவர் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவர் காலங்காத்தாலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து அட்மிட் பண்ணியிருந்திருப்பா, ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோ, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் இவளுக்கு இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் ஒன்று எழுதி வச்சுட்டு வந்திருக்கான், நீ நாளையிலேருந்து போய் எனக்கு வேலைக்கு வந்துடு அப்படின்னு. அதை பற்றிவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த ஜியாங்க அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இவ இதுக்கு இங்கே வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் போல், எப்படியாவது இவனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோட அப்பாவுக்குமே பிடிச்சிருக்கு, ஆனால் ஹீரோவுக்கு தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டியா, சரி வாங்க எல்லாரும் ஒன்றா போய் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே பே பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்தால் அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாமே பே பண்ணியாச்சுமா அப்படின்ட்டு ரெசிப்டை கொடுக்குறாங்க. இவளும் அந்த ரெசிப்ட் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்தா ஹீரோ தான் சைன் பண்ணியிருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அதை யோசிச்சே வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டும் அந்த பிஏவும் வந்துட்டு இருக்காங்க. பிஏ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ செம்ம மாசம் தெரியுமா, தனியாக இருந்து எல்லாத்தையுமே சமாளிச்சிட்ட அப்படி இப்படின்ட்டு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ தான் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் என்னோட மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே அவன் பே பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டா உன் பாஸ் என்ன லூஸ் ஆடா, சும்மா சும்மா ஹர்ட் பண்ணுறான், அப்புறம் இப்படி கேரிங்காகவும் பார்த்துக்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. சொல்லப்போனால் எங்கள் பாஸ் வந்துட்டு வெளியே தான் கொஞ்சம் ரஃப்பாக இருப்பார், பட் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு. அப்படியா, ஓ பணக்காரங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமிலி தான். ஏன்னா அவங்க அம்மா சின்ன வயசுலேயே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் கொஞ்சம் ரஃப்பாக வெளியே காமிச்சுக்கிறாரு, பட் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் தான் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஹீரோனும் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ஜியாங்க அவங்க அப்பா அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா வந்து ஜியாங்க சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிடுமா சாப்பிடு அப்படின்னு. நான் நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டேன் அப்படின்னா என்னை யார் அங்கிள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படி. நீயம்மா அதை நினச்சி வருத்தப்படுற, இதோ என் பையன் இருக்கானே அவன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னப்பா நல்லா காமெடிலாம் பண்ணிட்டு இருக்க, இவ வந்து ரொம்ப அழகான ரொம்ப அறிவான பொண்ணு, இவளுக்கெல்லாம் நான் ஈக்குவலாக வந்துட முடியுமா, சும்மா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கப்புறமா அந்த பிஏ பண்ண தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்பாடா எனக்கு ஒரு கஸ்டமர் கஷ்டாரு நான் வரேன் அப்படின்ட்டு இவ குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கு. அதாவது இவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட முடியாம இல்லை அதிகமாக குடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு டிரைவர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க போல். ஸோ அப்படி தான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அங்கே விட்டுட்டு ஒரு சைக்கிள் வச்சுருக்கா, அதையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. மறுநாள் காலையில் நேராக ஹீரோ போய் மீட் பண்ணி நீங்கள் என்னை காப்பாற்றுனதுக்கும் அப்புறம் என்னோட மெடிக்கல் பில்லை பே பண்ணதுக்கான காசு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் சிடுன்னு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தானே இருப்பான், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறான். நீ இவ்வளோ சீரியஸாலாம் இதை எடுத்துக்கவே வேண்டாம், ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே வந்து கம்பெனி வந்து எல்லாத்துக்குமே பே பண்ணாதான் செய்யும் அப்படின்னு. செவ்வா பார்த்தீங்கன்னா இல்லை இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே வை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறானா. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், என்ன வந்து இந்த கம்பெனிக்கு ரிட்டன் கூப்பிட்டதுக்கு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனும் அழகாக சிரிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய கொலீக்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவளோட டேரக்டர் இருப்பார்ல அவரும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டியாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா, நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு. சரி போய் அந்த அம்மா மீட் பண்ண அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஜியாங்கோட ஆஃபீஸ்க்குள்ளே வராங்களா, என்னம்மா ரிட்டன் கம்பெனிக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, ஓ நீ ஷாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றனால உன்னை எல்லாருமே நல்ல விதமாக ட்ரீட் பண்ணி உனக்கு நிறைய சான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவள் ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குற. இதில் வந்து என்டர்டைன்மெண்ட் கம்பெனியோட நிறைய டிசைன் இருக்குது, பட் எனக்கு எதுவுமே பிடிக்கலை. உனக்கு நான் ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறேன், ஸோ நீ வந்துட்டு நிறைய டிசைனை எனக்காக ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்னு. 3 நாளில் நிறைய டிசைனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னம்மா உன்னோட மேஜர் வந்து டிசைன் தானே, நீ ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் தான் நான் கேள்விப்பட்டேன், உன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நான் கொடுக்குறேன். இந்த கம்பெனியில் ரொம்ப டேலண்டடான பர்சன்ஸை மட்டும்தானே வேலைக்கு எடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா ஒரு மாதிரி குத்தி சொல்லுது.
ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நான் இத பண்றேன் அப்படின்ட்டு வீட்ல வந்து மண்டைய பிச்சுட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காளா, "என்னடி இப்படி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு. "வேற என்னடி பண்றது? திரும்ப கம்பெனிக்கு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே வேலை பார்க்கணும். சரி நம்ம இன்னைக்கு ஈவினிங் போய் ஹாட் பாட் சாப்பிடலாமா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "இல்ல, இல்ல. நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஷாப்பிங் போகணும்." "ஏன்டி இப்படியே ஷாப்பிங் போய் அவனோட காச அழிச்சிருவ போலயே" அப்படின்னு. "அப்படிலாம் நீ சொல்லாத" அப்படின்ட்டு அவ அங்கருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஸோ அந்த பிஏ பார்த்தீங்கன்னா, இவளுக்கு பிடிச்ச பேக்கெல்லாம் வாங்கி குடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இவளும் கேட்குறா, "எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸா வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கியே, உன் பாக்கெட்ல காசு இருக்கா இல்லையா?" அப்படின்னு. "உன்னோட ஸ்மைலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் நினைக்காத. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் எங்க ஃபேமிலிய போய் மீட் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கா. "எதுக்கு? எதுக்கு உங்க ஃபேமிலிய போய் மீட் பண்ணணும்?" அப்படின்னு. "நம்ம ரொம்ப வருஷமா டேட் பண்ணிட்டு இருக்கோம், லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அம்மா உன்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்கள வந்து மீட் பண்ணா உனக்கு என்னதான் கஷ்டம்?" அப்படின்னு. "இங்க பாரு, உங்க அம்மா அப்பாவ மீட் பண்ணா, அடுத்து உங்க ஆன்டி, அங்கிள் எல்லாம் மீட் பண்ணணும். அவங்க எல்லாரும் வந்து நீங்க இவ்வளோ நாள் டேட் பண்ணீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை பெத்துக்கங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நான் யாரையுமே வந்து மீட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். "ஏய் நீ நானும் என்ன யங்கு நடிச்சிட்டு இருக்கியா? நம்மளுக்கும் வயசாகுதுல்ல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தானே நம்ம கல்யாணம் பண்ணணும். இத பத்தி நம்ம பேசி தான் ஆகணுன்ற" மாரி சொல்லும்போது, அவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா, "எப்ப பாரு கல்யாணம், கல்யாணம், கல்யாணம். கல்யாணம் பண்ணி என்னத்த தான் பண்ண போறோம்?" அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அந்த பேக் எடுத்துட்டு ரொம்ப கோவமா அங்கருந்து போயிட்டு இருக்கா. இந்த பிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த பாருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கான் அவங்க தம்பிய நெனச்சு. இங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மண்டைய பிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. "என்னடா நம்ம டிசைன் பண்றது?" அப்படின்னு. திரும்பவும் ஹீரோவ காட்டுறாங்க. இவனுக்கு பக்கத்துல யாரோ வந்து உட்கார்ற மாரி இருக்கு. இவனும் திரும்பி பார்த்தா அங்க ஷாதா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவனுக்குமே அது உண்மை இல்ல அப்படின்றது தெரியுது. ஸோ பயங்கரமா பார்த்தீங்கன்னா கண்ணுல இருந்து கண்ணீர்லாம் வருது. ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கும் என்ன டிசைன் பண்றது அப்படின்றது ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தீங்கன்னா, இவளுக்குமே ஷா கூட இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. நெறைய ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு ஷா வந்து சொல்லியிருந்திருப்பான், "இந்த ஐலேண்ட்ல வந்து நெறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் தான் ஸ்பான்சர் பண்றேன். ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் மீட் பண்றதுக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு. அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இவளோட ரூம்லயுமே ஒட்டி வச்சிருக்கா. அத பார்க்கும்போது ஒரு மாரி கஷ்டமாவும் இருக்கு. அதே சமயம் அவளுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்த மாதிரியும் இருக்கு. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரா பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதான் அந்த டிரைவர் வேலைக்கு வந்துட்டு கஸ்டமர் வந்திருக்காங்க போல. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அவளோட பேக்க, அந்த சைக்கிள்லாம் எடுத்துட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கா. அந்த பார்க்குள்ள இருந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு மாரி பார்க்குறாங்க. "என்ன திரும்பவும் குடிச்சு இந்த ஒயினெல்லாம் விக்கிறதுக்காக வந்திருக்கியா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன்" அப்படின்ட்டு. இவ அந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணா, அந்த ஃபோன நம்ம ஹீரோ தான் அட்டெண்ட் பண்றான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. "நீயா? நீயா? உனக்காகவா நான் டிரைவரா வந்தேன்?" அப்படின்னு. "ஏன் வரக்கூடாதா? இல்ல நீ இந்த ஆர்டர கேன்சல் பண்ணிரு. வேற ஒரு டிரைவர புக் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏன் இந்த மாதிரி சொல்ற? உனக்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ எதுவும் பயப்படுறியா? என் கூட வந்தா நான் உன்ன ஏதோ ஹர்ட் பண்ணிருவேனா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற" மாரி சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா சாவிய தூக்கி போடுறான். அவளும் பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிக்கிறாளா. இவன் பார்த்தீங்கன்னா அவளோட ஷோல்டர்ல கைய போட்டு அப்படியே ஒரு மாதிரி அலசி அலசி நடந்து வந்துட்டு இருக்கானா. இவளும் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவன எப்படிதான் ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாரி தான் இருக்கு. அப்போ இவன் வந்து கேட்குறான், "எதுக்கு நீ என்ன ஹோல்ட் பண்ணியிருக்க?" அப்படின்னு. "அட பாவி! நீ தான்டா என்ன ஃபர்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ண. நானாடா பண்ணேன்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "கொஞ்சமாவது நீ மரியாதை குடுக்குறியா? ஏன்டி இப்படி இருக்க?" அப்படின்னு. அவ ஏதோ சொல்ல வராளா. அவன் பார்த்தீங்கன்னா வாய மூடுறான். "எப்ப பாரு தொண பேசிக்கிட்டே தான் இருப்பியா?" அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காருக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு, இவளும் காருக்குள்ள ஏறி அப்படியே திருட்டு முழிச்சிட்டு இருக்காளா. இவனும் பார்க்குறான். அவன், "என்ன? ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அந்த கீய வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. எங்க இங்க சாவி போடுற இடத்த காணோம். அந்த ஹோல் எங்க தான் இருக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். "அம்மா நீ என்னத்த தேடிட்டு இருக்க? இந்த கார் வந்து சாவியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ற மாடல் கிடையாது. அந்த பட்டன அமுக்கு. உனக்கு இது கூட தெரியல, நீ டிரைவரா வந்துட்ட" அப்படின்ட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கான். அவளும் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா. ஒரு வழியா இவ பார்த்தீங்கன்னா, கார ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், "எம்மா நீ போற ஸ்பீடுக்கு பார்த்தா நான் நாளைக்கு தான் வீட்டுக்கு போய் சேருவேன் போலயே" அப்படின்னு. "சும்மா சும்மா நீ வந்துட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அப்பவே இந்த ஆர்டர கேன்சல் பண்ணு" அப்படின்னு. "ஆனா நீ தான் கேட்கல" அப்படின்னு. "சரி சரி இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? எல்லா ஃபீமேல் டிரைவர்ஸும் ஒன்ன மாதிரி அழகா கியூட்டா இருப்பாங்களா என்ன?" அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன இவன் இந்த மாரிலாம் பேசுறானே, பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்ட்டு.
சரி, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு இப்போதைக்கு மைண்ட் செட் இல்ல. நம்ம 2 பேரும் பேசிட்டே அப்படியே ஸ்லோவா போகலாமா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா வண்டிய எதிலயே கொண்டு போய் விட்டுட்டா போல. இவனும் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து இவனோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா துளி கூட கோவம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இவளும் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிரு, நான் வேணுக்குனுமே இத பண்ணல. உன்னோட கார் வந்து பெருசா இருந்துச்சு. அதனால தான் கீழ என்ன இருக்கு அப்படின்றத என்னால பார்க்க கூட முடியல அப்படின்னு. சரி, சரி. நீ தேவையில்லாம எதுவும் பேசாம போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளும் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. இவ பேசுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இவன் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். இவ ஃபோனெல்லாம் பேசி முடிச்சுட்டு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, எதுக்கு இப்ப நீ என்ட்ட மன்னிப்பு கேட்குற? ஒருவேளை அழுகுறியோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஒண்ணும் அழுகலையே அப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப எதுக்கு நீ சடனா அழுகுற? நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லலையே அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. நான் இந்த மாதிரி டிரைவரா வந்து வேலை பார்க்கறதுக்கான காரணமே நான் அதிகமான காசா சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். ஆனா இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. ஏம்மா ஏம்மா உடைஞ்சு போனது என் காரு தான்ம்மா. நான் உன்னை திட்ட கூட இல்ல. காசு கூட கேட்கல. எதுக்கும்மா இப்படி அழுகுற அப்படின்னு. நீ காசு கேட்டாலும் குடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. நான் டிரைவரா வந்ததுக்கான காரணமே காசெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான். ஆனா என் நேரா உன்னை வந்து நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, எப்ப பார்த்தாலும் என் காசு சம்பாதிக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்க. ஒரு வேளை அந்த வீட்டுக்காகவா அப்படின்னு. இவளும் சோகமா, ஆமா எனக்காக லாஸ்டா அவன் விட்டு போன ஒரே ஒரு விஷயம் அது மட்டும் தான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவனுக்குமே ஒரு மாரியா தான் இருக்கு. அந்த டைம் ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வராங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பிஏ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நைட்டு வந்து லின் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா, ஸோ பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி, அதனால ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்கிறான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஜியாங்க ஒரு இடத்துல தான் ட்ராப் பண்ணுறா. சொல்லிட்டு இருக்கா, என்னோட காஸ்டியூமை பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுங்கள், நான் வரல அப்படின்னு. இங்கே பாரு, இது வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுக்கு நீ எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டின்னருக்கு வந்து நான் உன்னை இன்வைட் பண்ணேன், ஒழுங்கா வா அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ இந்த ஜியாங் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, என் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு வந்து எங்கள் கம்பெனியில் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப டேலண்டடான ஒரு பொண்ணு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் அவங்க கூட ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கிளாஸை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்காளா. இவ பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுறா, ஏ என்ன பண்ணிட்டு இருக்க, அவருக்கு டோஸ்ட் பண்ணி நீ குடி அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட குடிக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் மட்டும் குடிக்கிறான், அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்றாங்க. இப்படியே ஆர்டராக ஒருத்தனும் பார்த்தீங்கன்னா நானும் உங்க கூட டோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாரும் இவ்வளோ நல்லா குடிக்க வச்சுட்டு இருக்கானுங்க. இந்த ஜியாங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடி வந்துட்டு இருக்கா. குடிச்ச எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வாமிட் பண்ணிட்டு இருக்கா. சுத்தமாக அவளுக்கு செட்டே ஆகலை போல. வாமிட்டெல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ யார் மேலேயே மோதிடுறா. ஸோ அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிறாங்க. இவளும் யதார்த்தமாக யாருன்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ தான். ஸோ அவன் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பார்க்குறத அந்த லின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். வெறும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்கள் வந்துட்டிங்களா, சரி வாங்க. அட நீயாம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவளை கிராஸ் பண்ணி போகும்போது, இவளை முன்னாடியே உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்னோட காலேஜ் மேட் தான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த உலகம் ரொம்பவே சின்னதில்ல, அதனால தான் எங்களை இந்த மாதிரி மீட் பண்ண வச்சிருக்கு. அது மட்டுமா, உங்கள் கம்பெனியில் அவளையும் வந்துட்டு வேலைக்கு வர வச்சிருக்கு, என்னையுமே உங்கள் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.